வணக்கம். இன்றைய நாள் 20/8/2026 வியாழக்கிழமை. நான் சோபிகா நிஷாந்தன். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட 72,000 பேருக்கு குடிநீர் விநியோகம். 2027 ஆண்டின் தொடக்கத்தில் எல்னினோ தாக்கம் தீவிரமடையலாம். சுற்றுலாத்துறையில் $4.2 பில்லியன் வருமானத்தை இலக்காக கொண்ட இலங்கை. அமிர்தா தலைமையில் தென் மண்டல கவுன்சில் கூட்டம். இந்தியாவின் பல மாநிலங்களில் கனமழை எச்சரிக்கை. அமெரிக்காவின் பொருளாதார அச்சுறுத்தலை நிராகரித்தது ஈரான். காலி டெஸ்டில் இலங்கை 165 ஓட்டங்களால் தோல்வி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கையின் பல பகுதிகளில் நீடித்து வரும் வறட்சியால் சுமார் 72,000 மக்கள் குடிநீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசாங்கம் தண்ணீர் லொரிகள் மூலம் குடிநீரை விநியோகித்து வருகின்றது. ஒரு குடும்பத்திற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை சுமார் 75 லிட்டர் தண்ணீர் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகம் மற்றும் வறட்சி நிவாரண நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் $4.8 பில்லியனை ஒதுக்கியுள்ளது. மனிதர்களுக்கு மட்டுமின்றி ஜால தேசிய பூங்கா உள்ளிட்ட வனவிலங்குகளில் வாழும் பகுதிகளுக்கும் தண்ணீர் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. செப்டம்பர் மாதத்தின் 3வது வாரம் வரை இந்த நிவாரண நடவடிக்கைகள் தொடரும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எல்னினோ காலநிலையின் நிகழ்வின் தாக்கம் அதிகரித்து வருவதால் 2027 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இலங்கை கடுமையான வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக மழைவீழ்ச்சி குறைதல், நீண்டகால வறட்சி, நீர்த்தேக்கங்களின் நீரின் மட்டம் குறைதல் மற்றும் விவசாய உற்பத்தி பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். குடிநீர் விநியோகம், விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை திட்டங்களை தயாரிக்க வேண்டியது அவசியம் ஏற்பட்டுள்ளது. வருட இறுதியில் பருவமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் மீண்டும் வறட்சி தீவிரமடையக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2026 ஆண்டின் சுற்றுலாத்துறையின் மூலம் $4.2 பில்லியன் வருமானத்தை பெற இலங்கை இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக இந்தியா, சீனா, பிரித்தானியா, ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 6 முக்கிய நாடுகளை குறிவைத்து புதிய டிஜிட்டல் விளம்பர பிரசாரம் தொடங்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சுமார் 13 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இதன் மூலம் ஜூலை மாதம் வரையில் சுமார் $1.5 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. இருப்பினும் சர்வதேச நெருக்கடிகள் மற்றும் அதிகரித்த பயண செலவுகள் காரணமாக மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 20% குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை வரவேற்க திட்டமிட்ட நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அந்த இலக்கு 27 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் இலங்கையின் 3வது பெரிய துறையாக சுற்றுலாத்துறை விளங்குகின்றது. தொடர்வது இந்திய செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல கவுன்சில் கூட்டம் இன்று தமிழ்நாட்டில் நடைபெற்றது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்கள், புதுச்சேரி, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இந்த குழுவில் உள்ளன. கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பிரச்சனைகள், கல்வி, சட்ட ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு, வளர்ச்சி மற்றும் மத்திய மாநில ஒத்துழைப்பு போன்ற முக்கிய விவகாரங்கள் பேசப்பட்டன. தமிழகத்தின் சார்பில் முதல்வர் விஜய் காவிரி நீர் விவகாரம், முல்லை பெரியாறு அணை நீர் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை பெய்துள்ளது. பல மாநிலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உத்தரகாண்டா மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்யும் மழையால் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சரதாம் யாத்திரை மேற்கொள்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கேரளா, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் மற்றும் உயரமான அலைகளான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் மற்றும் அழுத்தங்களுக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் தோல்வியடைந்த பழைய கொள்கைகளின் தொடர்ச்சியாகவும் பொருளாதார பயங்கரவாதமாகவும் இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அதேவேளை கோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதாக நடத்துவது தொடர்பாக ஓமான் மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. உலகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் கோர்மோஸ் நீரிணை முக்கிய இடத்தை வகிப்பதால் அங்குள்ள பதற்றம் சர்வதேச எரிபொருள் விலைக்கு பாதிப்பு வருகின்றது. மேலும் ஜெருசலேமுக்கு அருகில் புதிய குடியேற்ற பகுதியை அமைக்கும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு பிரித்தானியா, எகிப்து மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த திட்டத்தில் தொடர்ச்சியான பாலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதற்கு தடையாக அமையும் என அவை எச்சரித்துள்ளன. உக்ரைனும் ரஷ்யாவும் தலா 103 பேர் கைதிகளை விடுவித்து பரிமாறிக்கொண்டுள்ளன. தொடர்ந்தும் நடைபெறும் போருக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த கைதிகள் பரிமாற்றம் இரு நாடுகளுக்கும் இடையில் சில மனிதாபிமான தொடர்புகள் இன்னும் நீடிப்பதை காட்டுகின்றது. இதற்கிடையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தனது அலுவலகத்தின் துணைத் தலைவரான இரினா முந்திராவை பதவி நீக்கம் செய்துள்ளார். சுமார் $3.35 மில்லியன் பணச்செலவை குறித்து ஊழல் விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதலால் ரஷ்யாவின் சில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மாஸ்கோவில் எரிபொருள் விநியோகம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இலங்கையின் முக்கிய துடுப்பாட்ட வீரர்களான குசல் மெண்டிஸ் மற்றும் தினேஷ் சந்திமால் விளையாட மாட்டார்கள் என அணியின் பயிற்றுனர் கேரி கிறிஸ்டன் உறுதிப்படுத்தியுள்ளார். லங்கா பிரீமியர் லீக் போட்டியின் போது ஏற்பட்ட தொடை பிரச்சனையின் காயத்திலிருந்து குசல் மெண்டிஸ் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. தினேஷ் சந்திமால் முதலாவது டெஸ்ட் போட்டியின் களத்தரப்பில் ஈடுபட்ட போது மூளை அதிர்ச்சிக்கு உள்ளானார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிகளின்படி அவர் கட்டாய ஓய்வில் இருக்க வேண்டும். மணிக்கட்டு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வரும் பெத்து நிசங்கவும் அணியில் இடம்பெறவில்லை. இதனால் இலங்கை அணியின் துடுப்பாட்ட வரிசை மேலும் பலவீனமடைந்துள்ளது. காலில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 165 ஓட்டங்களால் தோல்வியடைந்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களை குவித்து வலுவான நிலையை உருவாக்கியது. இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறினர். அறிமுக வீரரான மனம் சுதர் சிறப்பாக பந்து வீசி இந்திய அணியின் வெற்றியின் முக்கிய பங்கு வகித்தார். மழை குறுக்கிட்ட போதிலும் இந்தியா போட்டியை முழுமையானது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்தது. இந்த தோல்வி அடுத்து தொடரில் மீண்டும் முன்னேற வேண்டிய அழுத்தம் இலங்கை அணிக்கு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவும் டெஸ்டின் முக்கிய வீரர்களும் இல்லாதனால் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.